ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜூராங்கிஸ்ட் முருகன் கோயிலுக்கு காலையிலே போகிறதா சொல்லியிருந்தேன். காலையிலே போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வரையிலே பக்கத்தில் வந்து ஸ்ரீ சூர்யா பூஜா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பூஜா ஐட்டம்லாம் பார்க்குறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக சாமி சிலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் வீட்லேயே அது மாதிரி தான் குட்டி குட்டியாக எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சிவன்லேருந்து முருகர், பிள்ளையார், என்னென்ன எல்லா சாமியும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலையிலேருந்து ருத்ராட்சம், வெள்ளி பொருளும் கொஞ்சம் சைட்லலாம் இருந்துச்சு. நம்ம இப்போ வரலட்சுமி நோம்பு போகிறது, கிஃப்ட் கொடுக்குறதுனா கிஃப்ட் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க. புடவைகளும் கூட வச்சுருந்தாங்க. ஒரு 20 புடைக்கிற இருந்துச்சாங்க. பார்த்துட்டு தான் வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோவில் சேர்த்து போடுறேன். பாருங்கள், பிடிச்சவங்க போய் வாங்க. கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு படி இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா, படி இறங்கி இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடில் போகலாம். இல்லை நீங்கள் அந்த சந்திலேருந்து முருகன் கோயிலுக்குள்ளே உள்ளே போகாமல் வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னாவே அதில் தான் இருக்கும். அடுத்தடுத்து கடை இருக்கும். ஃபஸ்ட்டு பூக்கடை அந்த லைன்லேயே இருக்கும். கடை நம்பரோட போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்துட்டு நிறைய பூஜை சாமாயிட்ட இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க போய் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேருந்து வாங்கி தூக்கிட்டு வருவோம், வெளியிலேருந்து அவ்வளோ தூரம் வேற போகணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக பக்கத்துலேயே நம்ம ஜூராங்கிஸ்லேயே கிடைக்கிது. ஸ்ரீ சூர்யா பூஜா ஸ்டோரில் போய் வாங்குங்க. பாருங்கள் கடை முதல்ல எப்படி இருக்கு என்னென்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம முருகேஸ்வரி சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு வீடியோ வைப்பாங்க. வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே மேலே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்ரீ சூர்யா பூஜா ஸ்டோர்னு பேரே போட்டிருக்கோம். ஃபோன் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள். ஜூராங்கிஸில் கரெக்டாக முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறதுலேருந்து அவ்வளோ பூஜா கலெக்ஷன் நிறைய இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே கூட வந்து வாசலில் வைக்கிறதுக்கே வந்து வச்சுக்கோல்ல, பிள்ளையார் உள்பக்கமாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பிள்ளையார்லேருந்து புத்தா, கோமாதா சிலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்காங்க பாருங்கள். அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா குபேரர்லாம் நல்ல பெரிய பெரிய குபேரராக இருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகையிலே பெரிய ஒரு 4 அடி 5 அடிக்கும் இருக்கும். குத்துவிளக்கு ஒன்று நல்லா அழகாக நம்ம உயரத்தில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து லைட்டாக கொஞ்சம் முதல்ல கொண்டுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது பார்க்க ஃபஸ்ட் டைம் நானே உள்ளே போகையில் பார்த்தோன்னே இவ்வளோ கலெக்ஷனை இது பண்ணோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய கடையாக இருக்கேன்னு. மாலைகள்லாம் நம்ம வாங்குறதுனால சாமிகளுக்கு நிரந்தரமாக போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கலாம். ருத்ராட்சத்துலேருந்து இங்கே பாருங்கள், ஒரு சிலையும் வந்து இதெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே இந்த மாதிரி சிலைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து எல்லாம் அப்படியே கிடைக்கிது. முருகர்லேருந்து துர்க்கை அம்மன்லேருந்து எல்லா சிலைகளும் அப்படியே செமையாக இருந்துச்சு. வெங்கலத்தில் அப்படியே பலபலன்னு. இந்த விளக்கு வந்து எத்தனை அடின்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. அதனால் தப்பாக சொல்லியிருந்தா யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த பக்கம் பாருங்கள், வெள்ளி ஜாமான்லாம் எப்படி இருக்குன்னு. விளக்குலேருந்து அழகழகான கலெக்ஷனாக இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையானதை வந்து பக்கத்துலேயே கிடைக்கையில், இது மாதிரி இருக்கையில் நம்ம ஆன்லைனில் காசு கட்டி அங்கேருந்து கொரியர் சார்ஜ் வாங்குறதுக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். தாராளமாக வாங்கி காசு கொடுத்துட்டு. கற்பக விருட்ச மரத்துக்கு கீழே இருக்கிற முருகர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு பாருங்கள். கீழே நம்ம கொலுவுக்கு வைக்கிறதுக்குள்ள திங்ஸும் இருக்குது. நம்ம பூஜை ரூம்புக்கு வைக்கிறது வேலெல்லாம் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அழகழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து அவ்வளோ சிலை என்னென்னு கணக்கே இல்லை. மேலே வந்து ஒரு நாகத்தோடு வந்து சிவன் இருக்கிறான் சொல்லுவோம்ல, அப்படியே மூடின மாதிரி ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னும் கூர்மையாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் லக்ஷ்மி குபேரர்லாம் வந்து அதில் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற சிலைகளும் இருந்துச்சு. ஒரு சிலைகளும் வந்து வேறு மாடலில் ஒரே மாதிரி நம்ம எடுத்து கிஃப்ட் பண்ணுறதுனாலும் கூட வாங்கிக்கலாம். இந்த சாய்பாபாலாம் பாருங்கள் எத்தனை ஐட்டம் இருக்காங்கன்னு. இப்போ வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது எடுக்கிறதுக்கு. மேலே வீடு பூஜா ரூம்பு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. அது கூட இன்னும் என்னென்ன இருக்குது பாருங்கள். நம்ம மஞ்சள் கயிறு குங்குமம்லாம் வச்சுருதுன்றதுக்கு வளையல் எல்லாம் தனித்தனியாகவும் இருக்கும். பேக்கிங் பண்ணியும் இருக்குது. நம்மளுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். கடையில் உள்ளவங்க புடவை கலெக்ஷனையும் காமிக்க சொன்னாங்க. அதனால் அப்படியே நம்ம ஒரு குட்டி வீடியோ அதில் ஷார்ட்டாக எடுத்தாச்சு. பாருங்கள்.
மங்களகரமான மஞ்சள் கலர் உழவை வரலட்சுமி நோம்புக்கு எடுக்கிறவங்களாம் இங்கே வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஜூராங்கிஸில். சூப்பராக இருக்குது, புடவையெல்லாம் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. $22-25 வாங்க எடுத்துக்கலாம். இது கோயிலுக்கு பக்கத்து கடையிலே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு எடுக்கிறவங்களும் துர்க்கை அம்மனுக்கு எடுத்து கொடுக்குறவங்க வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க புடவையை பிரித்து காமிக்கலாம்னு சொல்லியும் நான் வந்து காமிக்கலை. ஏன்னா நம்ம மேலே போடக்கூடாதுல, சாமிக்குன்னு கொடுக்குறதோ இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம தனியாக வந்து எடுத்து இப்போ புடவை கடையின்னு மட்டும் உள்ள செக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சு பார்த்து போட்டு பார்த்து காமிக்கலாம் பண்ணலாம். அதனால் அதை மட்டும் செய்யலை. கீழேயே ஜாக்கெட் பிட்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு பக்கத்து சைடில் பார்த்தீங்கன்னு வைங்க டாப்ஸ் வெரைட்டியும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், நான் சொன்னல மஞ்சள் கயிறு கிழங்கு குங்குமம்லாம் வச்சு டப்பையோடு அப்படியே ஒரு சின்ன பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குது. தோரணெல்லாம் அழகழகாக இருந்துச்சு பூவில். உள்ளே வந்தால் குக்கர்லேருந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட்டிலேருந்து நிறைய ஐட்டம் வந்து இங்கேயே கிடைக்கிது. நம்ம எங்கெங்கோ போய் தேடிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா நிறைய ஜாமான். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாடியெல்லாம் உப்பு ஜாடிக்கு ஊறுகாய் ஜாடிக்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் செமையாக இருக்குது. அதில் பக்கத்தில் உள்ளது வந்து மரத்தில் செஞ்சது, உட்டில் உள்ளது. இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த பிள்ளையாரோட முகம் உள்ளது வந்து ஹேங்கிங். நம்ம வெளியில் வந்து போட்டு விட்டுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கும். நமக்கு வேணும்னா பூஜை ரூமுக்கு முன்னாடி கூட போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இந்த ஐட்டம் ஃபுல்லாக அதில் சேர்ந்தது தான். ஹோம் டெக்கர் ஐட்டமாக நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது தனியாகவே அதுக்காக தான் பூஜா ஸ்டோர்னே ஆரம்பிச்சிருக்காங்க போல். நான் வந்து இது செகண்ட் டைம் வரேன். ஆனால் முன்னாடி வரையில் நான் வந்து இவ்வளோவா பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்தோன்னே டக்கு டக்குன்னு ஓடிட்டேன், அதனால தெரியல. நம்ம ஊதுவத்தியிலேருந்து என்னென்ன தேவையோ சாம்பிராணியிலேருந்து அவ்வளோ கலெக்ஷன் எல்லாமே நிறைய இருக்குது. நல்லா செக்ஷனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. 2-3 பேர் வேறு அந்த பக்கம் நின்று ஜாமான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேறு. இங்கே பாருங்கள், அபிஷேக பீடம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். குட்டி முருகர் சிலை இல்லை வந்து விநாயகர் சிலையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறவங்க டெய்லி பண்ணலைனாலும் நம்ம வேணுங்கையில் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு. இது மாதிரி சின்ன சின்ன மனைகளும் இருக்குது. நம்ம சாமியை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. இந்த விளக்கு பாருங்கள், இதில் வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா விளக்கு ஏற்றுறதுக்கு இதில் இருந்தே வந்து ஏற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கோட பேர் வந்து எனக்கு இப்போதைக்கு மறந்து போயிட்டு, ஆனால் நல்ல இதுவாக யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள். எதை காமிக்கிறதுனே தெரியல. சுத்தமாக நல்லா எடுக்கணுன்னா கிளியராக எடுக்கணும். ஒரு மணி நேரம் எனக்குலாம் டயர் இருந்துச்சுன்னா எடுக்க முடியும். நான் வந்து சாலினியை பிக்கப் பண்ணுங்கிறதுக்காக சீக்கிரமே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த விளக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளையார்லேயே அதில் தும்பிக்கை கீழே வந்து 5 திரி போடுற மாதிரி அழகழகான விளக்கு. நம்ம முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், மேலேயே கரெக்டாக என்ட்ரன்ஸோட சைடில் பார்க்குறீங்கன்னா கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, ருத்ராட்சம், அதெல்லாம் வந்து எல்லாமே வெரைட்டியாக சைஸில் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், கும்பத்துலேருந்து இன்னும் தேவையான வீட்டுக்கு என்னென்ன இது வைக்கணுமோ இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு பூஜை அறை அலங்காரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் இங்கேயே வந்துடலாம். வந்துட்டோம்னா அவ்வளோ இது வாங்கலாம். உள்ள கற்பக விருட்ச மரத்துலேருந்து எல்லாம் இருக்குது. நன்னாரியில் வந்து சொல்லுவாங்கள்ல, வேர்லேருந்து மாலையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாலையெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். குத்து விளக்கும் சைஸ் வாரியாக இருக்குது. டிசைனாகவும் இருக்குது பாருங்கள். எத்தனை வகையான ஐட்டம் குத்து விளக்குலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வீட்டில் மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் சாமியோட படம்லாம் பூஜை ரூமில் இது பண்ணுறதுக்கெலாம் இங்கேயே வாங்குறதுனால வாங்கிக்கலாம். படி செட்டும் அதே மாதிரி வெங்கலத்துலேயே வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பிளேட்ஸ்லேருந்து நிறைய இருந்துச்சு வெரைட்டி. நம்ம வீட்டுக்கு மாட்டுறதுக்கான பூஜை படம் ஃபுல்லாக இங்கேயே வாங்கிக்கலாம் வேணுங்கிறது வரைக்கும். அதோட பக்கத்துலேயே வந்து வாராகி அம்மாலாம் வந்து நல்லா பெருசாக இருக்காங்க பாருங்கள். அடுத்தடுத்தும் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி இருந்ததுனால இந்த பெரிய வாராகி அம்மனையாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஹேங்கிங் பெல்லெல்லாம் நிறைய இருக்குது. ஊஞ்சல்லையே தொட்டி நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கணேசா வச்சு வைக்கலாம், இல்லைன்னா லட்டு கிருஷ்ணா வச்சுக்கலாம். சில பேர் தொட்டி கட்டுறதுக்காக அந்த ஊஞ்சல் வாங்கி கோயிலில் வச்சுக்குவாங்க, கட்டி விடுவாங்க, அது கட்டிக்கலாம். கற்பக விருட்ச மரம், நம்ம பிள்ளையாரப்பா, எவ்வளோ
சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா நான் அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் காமிங்க. நாங்கள் பாரு உருளையெல்லாம் எவ்வளோ பெருசு, நம்ம பூ போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம் தாராளமாக. இதெல்லாம் ஹாலில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த செம்பு காப்பர் செம்புலேயே அஷ்டலட்சுமி வந்தது. இது வந்து இது மட்டும் லைட் வெயிட் கலெக்ஷனில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பூஜைக்கு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸில் பிளேட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து 3, 6, 9 அந்த மாதிரி வந்து எண்ணிக்கையில் இதெல்லாம் வாங்கி வைக்கணும். இது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூஜா பிளேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, குட்டி குட்டியாக கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக மயிலோடு போட்டிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசு தான். இதில் நம்ம வந்து குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கலாம். இது சங்குவோட பிளேட்டு மாதிரி. இதை நம்ம வீட்லேயும் சங்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கே கூட எடுத்து கொடுக்கலாம். குட்டி குட்டியாக நல்ல பிளேட்டு. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. இதுலலாம் எப்படின்னா சாமி சிலையிலே வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டு இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயே செம்புலேயே குட்டி செம்பு அழகாக ரொம்ப சும்மா ஒரு 2.5 to 3 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த செம்பெல்லாம். இதெல்லாம் நம்ம அடுக்கு பானை மாதிரி யூஸ் பண்ணலாம். சாமி ரூமில் வைக்கிறதுக்கு தோரம்பருப்பு வைக்கலாம், அரிசி வைக்கலாம், கொஞ்சம் காயின் போட்டு அந்த மாதிரி சின்ன நெல்லெல்லாம் போட்டு வைக்கிறது. இதுகளுக்கெல்லாம் 5 அடுக்கு 3 அடுக்குன்னு வச்சு வாங்கி வச்சுக்கலாம். விளக்கு ஐட்டமும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே உள்ளது வந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் எடுத்து பார்த்துட்டு நான் வந்து வேண்டாம், என் பிரிக்க நேரம் இல்லை, எனக்கு டைம். சிவாப்பா ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே நடுவில் பிள்ளையார் மடியில் உட்காந்துருக்காங்க, அழகாக இருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயும் எத்தனை சிலை. பன்னீர் செம்பெல்லாம் நமக்கு கிடைக்கலைன்னா டக்குனுங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஒரு அவசரம், ஒரு விசேஷம் வைக்கிறோம்னா. இந்த பக்கம் வந்து சிவாப்பா ஃபேமிலியோடு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு முன்னாடியே கூட வந்து ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு எடுத்து வச்சோம்னாலும் அழகாக இருப்பாங்க. இல்லைன்னா உள்ளே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கெண்டியெல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பாலோ தண்ணியோ வச்சுட்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணோம்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தாமரைப்பூ விளக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சைஸ் வரியாக இருக்குது. சின்னமும் இருக்குது, பெருசு இருக்குது. சிலதில் உப்பு தீபம் போட்டு ஏற்றுவாங்க, சிலதில் பச்சை கற்பூரம்லாம் வச்சு ஏற்றுவாங்க. அதெல்லாம் டிசைனாக வெரைட்டியாகவும் இருக்குது. இதில் மேலே பாருங்கள், இதில் 5 தீபமாக என்னமோ இருக்குது, போடலாம். இதெல்லாம் நல்லக்கான ஒரு கையில் என்னால் தூக்க முடியல, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. இதெல்லாம் கோயிலில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது நம்ம யாராவது கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா வேணும்னா நேர்த்திக்கடனுக்கோ இல்லை வந்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோன்னா வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கெல்லாம். குங்கும சிமில்லே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தட்டெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கலாம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே வாங்கி வச்சுக்கலாம். சந்தன கிண்ணம் எல்லாமே. பிடிச்சவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஸ்ரீ சூர்யா பூஜா ஸ்டோரில் போய் வாங்குங்க. நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பானைங்களாம் பார்த்தீங்களா, உரிப்பானை சொல்கிறது, இதுவே இங்கே கிடைக்கிது. நல்லா பொங்கல் வச்சோம்னா இதில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பாத்திரமே அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது எங்கள் செட்டிநாடு பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் வந்து மரத்துலேயே இருக்குது. இந்த திங்ஸ்லாம் இருப்பு சட்டியெல்லாம் அயனில் இருக்குது பாருங்கள். தேடி எடுக்கிற எல்லா பொருளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க.